பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே. அதாவது எங்க அண்ணன் வந்து சினிமால கம்போசிங் போகும்போது கிட்டார் வந்து எங்க அண்ணன் தான் வாசிப்பாரு. கம்போசிங்லயும் சரி, ரெக்கார்டிங்லயும் சரி. கம்போசிங் போகும்போது ரிதம் வந்து டியூன் போடுறாங்க பாத்தீங்களா, மியூசிக் டைரக்டர் கலைஞர் வாசிட்டு இருப்பார். சரி நம்மளும் போய் அப்பத்திலிருந்து வந்து நான் எம்எஸ்சி அண்ணனா அப்படிங்கிற ரெக்கார்டிங்ல போனா போய் வேடிக்கை பார்ப்பேன். அப்புறம் ஒரு வாட்டி நான் வீட்டுக்கே போய் அண்ணா நான் ஸ்டேஜ்ல கச்சேரிலாம் பாருங்க நான் கேள்விப்பட்டேன். என்ன விஷயம்? இல்லை நீங்க உங்க கச்சேரியிலையும் பாடணும். அப்படியே என்ன வாய்ஸ் பாடுறீங்க? இல்லை டிஎம்எஸ் என் வாய்ஸ் இல்லைன்னு. நீயும் டிஎம்எஸ்ஸா அப்படின்னாரு. இல்லை அது மாத்திரம் இல்லை அண்ணா, நாங்கள் கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் வாய்ஸஸ் பாடுறோம். யார் வாய்ஸ் பாடணும்? சந்திரபாபு வாய்ஸ் பாடணும். சரிப்பா எங்கே பாட அவன் ரிகர்சல் நடக்கும்போது அங்கே இது பாடுறேன்னா பாடி காட்டினேன். நான் ஃபஸ்ட்டு அவரது வந்து இன்ட்ரெஸ்டாக எடுத்து நான் அவர் வாய்ஸில் பாடணும்னு நினச்சது குமாரராஜான்னு ஒரு படம் வந்தது. ஒன்றுமே புரியல உலகத்தில். அது சேட் சாங்ன்றதுனால அதுக்கு மேலே அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணல. இன்னொரு சாங் ஃபர்ஸ்ட் சாங் ஒன்று இருக்கும். உங்களுக்கு சத்தியமாக உங்களுக்கெல்லாம் மக்களுக்கெல்லாம் தெரியாமல் இருக்கவே இருக்காது. பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே, தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே. ஹே பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே, தங்க சீலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே. இதை வந்து அது கொஞ்சம் மைக்கில் அவுட்புட்டில் இன்னும் கொஞ்சம் இன்னும் போல்டாக வரும்.